Welcome to Mindbeat channel. அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. முத்திரைகள் பார்த்துட்டு வரேங்க. முத்திரைகளை செய்யும்பொழுது தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கணுங்க. தரையில் உட்கார முடிகிறவங்க உட்காந்துக்கலாம். அப்படி உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு செய்யலாங்க. முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் விரைவில் கிடைக்கும். முகமும் தோலும் பளபளப்பாகவும் பொலிவுடனும் இருக்கச் செய்யும் முத்திரைகள் பார்க்கலாங்க. பிராண முத்திரை அழகையும் இளமையையும் கொடுக்கக்கூடியது. ரெண்டு கையிலையுமே இருக்கக்கூடிய சுண்டு விரல், மோதிர விரல், கட்ட விரலை தொட்டுட்டு இருக்கணும். மீதி 2 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க. வாக்கிங் போகும்போதும் செய்யலாங்க, வீட்டில் உட்காந்துட்டும் செய்யலாங்க. அபான முத்திரை 2 கையிலும் இருக்கக்கூடிய நடுவிரலும் மோதிர விரலும் கட்ட விரலை தொட்டுட்டு இருக்கணும். மீதி 2 விரலும் நீட்டிட்டு இருக்கணுங்க. பிருத்திவி முத்திரை 2 கையிலும் இருக்கக்கூடிய மோதிர விரல் கட்ட விரலை தொட்டுட்டு இருக்கணுங்க. லோட்டஸ் முத்திரை அதாவது தாமரை முத்திரைங்க. 2 கையையுமே இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு சுண்டு விரலையும் இணைக்கணும், கட்ட விரலையும் இணைக்கணுங்க. இப்படி மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே இழுக்கும்போது இப்படி மூடிக்கணுங்க. மூச்சை வெளியில் விடும்பொழுது இப்படி திறந்து இருக்கணுங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 21 முறைகள் செஞ்சுட்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. காக்கை முத்திரை. காக்கை முத்திரையை சமீபத்தில் கண் ஆப்ரேஷன் செஞ்சவங்க செய்ய வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே செய்யலாங்க. இந்த 2 கண்ணும் மூக்கினுடைய நுனியை பார்க்கணுங்க. வாயை விசில் அடிக்கிற மாதிரி இப்படி கூச்சி வச்சுக்கிட்டு வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்து உங்களால் எந்த அளவுக்கு உள்ள மூச்சை நிறுத்த முடியுமோ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதை மூக்கு வழியாக வெளியில் விடணுங்க. இந்த கையை நீங்கள் சின்முத்திரை வச்சாலும் வச்சுக்கலாம், பிராணமுத்திரை வச்சாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 முறை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகம் பண்ணலாம். ஒரு சிலருக்கு லேசாக தலைவலி வரும், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடுங்க. பிரம்மா முத்திரை 2 கையிலையுமே இருக்கக்கூடிய கட்டை விரலை உள்பக்கமாக வச்சுக்கிட்டு அது மேலே மற்ற 4 விரலும் வைக்கணுங்க. வச்சுக்கிட்டு இதோ இப்படி மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு செய்யலாங்க. ஷண்முகி முத்திரை 2 கையிலும் இருக்கக்கூடிய கட்டு விரலை 2 காதுலையும் வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல் இந்த புருவத்துக்கிட்ட வைக்கணுங்க. அடுத்து 2 விரலை மூக்காண்ட வைக்கணுங்க. அடுத்து இருக்கக்கூடிய 2 விரலையும் உதடினுடைய மேல் பகுதியிலும் கீழ் உதட்டினுடைய அடிப்பகுதியிலும் வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடலாங்க. 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்துட்டு முதல்ல காதுலேருந்து எடுக்கணும், அடுத்து கண்ணுலேருந்து, அடுத்து மூக்குலேருந்து, அடுத்து லிப்ஸ்லேருந்து, அடுத்து கீழ் லிப்ஸ்லேருந்து எடுக்கலாங்க. இது முகப்பொலிவை அதிகமாக்குங்க. வருண் முத்திரை 2 கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு விரலும் கட்டை விரலும் நுனியை தொட்டுட்டு இருக்கணுங்க. லேசாக தொட்டுட்டு இருக்கணும், அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இது 2 நிமிஷம் செஞ்சாலே போதும். நுனிகள் ரொம்ப லேசாக தான் தொட்டுட்டு இருக்கணுங்க. அழுத்தி தொடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து சமநிலை ஆகிடும். இந்த முத்திரைகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது முகமும் தோலும் பளபளப்பாகவும் பொலிவுடனும் இருக்கும், ஈரப்பதத்துடனும் இருக்குங்க. உடம்புல ட்ரைனஸ் வந்தால் ஈரப்பதம் போயிடும். அதனால தான் வரவரப்பாக இருக்கும், ஒரு சருமம் நல்லா இருக்காது. இந்த முத்திரைகள் செஞ்சுட்டு வரும்போது சருமம் அழகாக மிளிருங்க. நிறைய முத்திரைகள் போட்டிருக்குங்க. தேவையான நேரத்தில் தேவையான முத்திரைகள் செய்து பயனை அடையலாம். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பணித்து வாருங்கள். மீண்டும் பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.